மக்களே, நான் உங்கள் ஹாஜி. மெட்ராஸ் கிளம்பியாச்சு. ஸோ ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பைக் பார்க்கிங்கில் தான் பைக்கை போட்டிருக்கோம். ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்டோட பைக் பார்க்கிங் தான். 2-3 ஃப்ளோர் இருக்குது. 3வது மாடியில் பைக்கை போட்டிருக்கேன். ஷால் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். 3326. மக்களை, கூட்டத்தை பார்த்தீங்களா? ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனு சரியான கூட்டம். ஏன்னா இன்னைக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி. ஆக்சுவலாக அன்னைக்கு தைப்பூசம். அதனால இவ்வளோ கூட்டம் இருக்கு. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டத்தை பாருங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் போட்டிருக்கேன், 3rd AC. ஸோ அதனால நெல்லை எக்ஸ்பிரஸ் நமக்கு இப்போ முன்னாடி 8:10 கிளம்புச்சு. இப்போ 8:50 கிளம்புது. ஸோ டைமிங் ஓடிட்டு இருக்கு. முன்னாடி புக் பண்ண டிக்கெட்டு இது தக்கெல்லாம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கூட்டத்தை பாருங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் அண்டர் ஸ்டேஷனில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கு. எக்ஸ்பிரஸ் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் மக்கள் மெட்ராஸ் போகிறதுக்கு கூட்டம் தாறுமாறான கூட்டம். எப்பவுமே நெல்லை ட்ரெயினில் கூட்டம் நிறைய இருக்கும் மெட்ராஸ் போகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாமே அண்டர் ஸ்டேஷன் தான். 2 கோச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி 2, முன்னாடி 2 அண்டர் ஸ்டேஷனு. ஸோ இடையில ஏசி இருக்கும், நான் ஏசி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்கு. ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு பேட் சிம்பல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த யூரின் வாடை எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆக்சுவலா எவ்வளவு? 8 ரூபா. மக்களே, ஏசி கோச்சு இன்னைக்கு B4ல தான் டிக்கெட் போட்டிருக்கு. அங்கே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாத்ரூமு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கே இருந்தாலும் கிளம்புது, அதனால உள்ள போய் பார்க்கலாம் கோச்சை. கூலாக இருக்கு. நம்பர் முன்னாடி இருக்கு, அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். 22 தானே? சைட்லேயே வர மாதிரி 22 32 இங்க இருக்கு. இதுல லோயரு, மிடில், அப்பர் இருக்கு. எல்லாருக்குமே தனித்தனியா போர்வை, பெட்ஷீட் எல்லாமே கொடுக்குறாங்க. மக்களே, ட்ரெயின் கிளம்பியாச்சு. சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்பியாச்சு. சென்னை நோக்கி பயணம். பைக் எடுத்துட்டு வரல, அதனால சத்தம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். சாரி. சரியான கூட்டங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த தைப்பூசங்கிறதுனால லீவு விட்டுருக்காங்க. ஸோ ஊருக்கு ரிட்டர்ன் போறவங்களுமே எக்கச்சக்கமா அண்டர்விஷன்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிக்க கூட இடம் இல்லை. எல்லாருமே ஒரு விரல் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கு நிலைமை. ட்ரெயின் ஒரு வழியா சென்னை கிளம்பியாச்சு. கரெக்டா 8:40 எடுத்துட்டாங்க ட்ரெயினை. ட்ரெயின்ல ஏறி கொஞ்ச நேரத்திலேயே டிடிஆர் டிக்கெட் செக் பண்ண வந்துட்டாரு. நாங்க எடுத்தது கவுண்டர் டிக்கெட்டுங்கிறனால உடனே செக் பண்ணிட்டாரு. இங்க ஒரு போர்வை, இதுக்கப்புறமா போடுறதுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. காலையில கரெக்டா 6:45 சென்னை எக்மோர் ரீச் ஆயாச்சு. சென்னை எக்மோர் ரீச் ஆனதோடய நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சோம். சென்னை எக்மோர்ல இருந்து சென்ட்ரல் போறதுக்கு, அதாவது பெரியமேடு போறதுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ உள்ள இருக்கிற ஆட்டோ 100 ரூபாய். நாங்க வெளியே ஆட்டோ ஏறதுனால 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்க ஆட்டோ ஏறினா வெளியே ஆட்டோ ஏறுங்க. சரி, நாங்க போக வேண்டிய இடத்துக்கு சென்ட்ரல்ல இருந்து மெட்ரோ சர்வீஸ் இருக்கு. ஸோ அதனால பக்கத்துல இருக்க சென்ட்ரல் மெட்ரோல ஏறியாச்சு. இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கார்டு சர்வீஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா நீங்க பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கார்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த கார்டுலேயே ஸ்வைப் பண்ணி உடனே போயாச்சு. இந்த மாதிரி கார்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில வேலைக்கு போற நேரத்துல எக்கச்சக்கமா கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை நம்ம தவிர்த்துக்கலாம். நான் எப்பவுமே வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்ல தான் சாப்பிடுவேன். நண்பர்களே, மெட்ராஸ் வேலை நல்லபடியா முடிச்சிச்சு. நல்லா போதுமானவன். ஸோ மெட்ராஸோட வீடியோ உங்களுக்கு 1-2 பாட்டா வரும். அதுக்கப்புறமா மெட்ராஸ்லயுமே சில வீடியோ எடுத்திருக்கேன், அதுவுமே உங்களுக்கு வரும். இன்னைக்கு நான் போறது நெல்லை எக்ஸ்பிரஸ் தான். இது 8:40 எக்மோர்ல இருந்து கிளம்புது. நெல்லைக்கு 7 மணிக்கு போய் சேரும். ஸோ B1 கோச்சு A1 தான் வந்திருக்கு. அப்படியே முன்னாடி போகும். கோச்செல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. தண்ணியா இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் என்ன நிலவரம்னு தெரியும். என்னன்னு தெரியல மக்களே, எக்மோர் ஸ்டேஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால என்னன்னு தெரியல. வழக்கமா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான் சென்னையில இருந்து கிளம்புவேன். நான் இப்போ எனக்கு என்னமோ பார்க்க அப்படியே ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு ரயில்வே ஸ்டேஷனே. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயானது வரையும் பார்த்ததே இல்லை. நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. B1 தான் இருக்கு. அங்க உள்ள போவோம். நான் B1 கோச் உள்ள போயிட்டு பார்ப்போம். B1 23 24 இந்த 2 தான்பா. காலையில கரெக்டா 6:30 மணிக்கெல்லாம் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சார், நான் பக்கத்துல பைக் பார்க்கிங்ல தான் பைக்கை பார்க் பண்ணியிருந்தேன். அதனால வெளியே பைக் எடுத்துட்டேன். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர்